இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 12 பார்க்க போகிறோம். ஜின்வுவோட ஷேடோ சோல்ஜர்ஸை பார்த்துட்டு இதுக்கு எப்படிங்க வந்துச்சுட்டு ஷாக்ல இருப்பான் பேக். ஈக்ரிஸ், டஸ்க், பேர் லீடர், அயன்னு 4 பேர் சேர்ந்து ஆன்ஸை போட்டு தள்ளுவாங்க. பேக் இதுக்கு எப்படி இங்கே வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே ஜின்வு முன்னால நடந்து போவான். இவன் எங்க இருந்து வந்தான்னு சொல்லி யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் லீய காட்டுவாங்க. சாங் கிட்ட ப்ராட்காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு ரீசன் ஏதாவது இருக்குமான்னு கேப்பா. சாங் அங்க என்ன நடக்குதோன்னு பாரு. சீன்ல இருக்க குழப்பத்தை பத்தி எடுத்து சொல்லுவான் போன்ல விசாரிச்சுட்டு. நம்ம ஹண்டர்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும், கிடைச்ச எல்லா தகவலையும் தரட்டுங்கன்னு பாரு. ப்ராட்காஸ்ட் கட் ஆச்சு இல்லையா, அதனால அந்த டிவிக்கு ஏகப்பட்ட போன் கால்ஸ் வரும். எதனால கட்டாச்சுன்னு டைரக்டர் நமக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே சொல்றக்குன்பா. ஒர்க்கர் எல்லா எஸ்ராங்கர்ஸும் செத்துருந்தா என்ன பண்றதுன்னு கேட்பான். கேமராமேன் கூட கனெக்ட் ஆக பார்ப்பாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு. சிக்னல் இல்லாம இருக்கும். கேமராமேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். சங்க அயன் கூப்பிடவும் ஆரா மீட் பண்ணும். இதுக்கப்புறம் ஈக்ரிஸ், டஸ்க்னு எல்லாருமே இறங்கி ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஃபைட்ஸை ஃபாலோ கூட பண்ண முடியாம இருப்பாங்க. இந்த ஷேடோஸ்ல எங்க இருந்து வந்துச்சு, ஹண்டர் சங் எப்படிங்க வந்தாருங்கிற கேள்வியோட தகச்சு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. சங் பின்னால வரதை பார்த்துட்டு பேக் சரியான டைமுக்கு தான் வந்தீங்க, ஆனா எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். ஜின்வு இப்ப அதை பத்தி பேச வேண்டாம், உங்களோட ஹீலிங் மேட்டர்ஸை ஃபர்ஸ்ட் பாத்துக்கலான்ட்டு போஷன் வர வைப்பான். கை நீட்டுவான். இப்பதான் ரியலைஸ் பண்ணுவான் இதை ஒருத்தங்க கையில இருந்து இன்னொருத்தங்க கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு. மா பார்த்துட்டு உன்னோட சமனிங் மேஜிக்கா, ஹீலிங் கூட பண்ணுவியான்னு கேட்பாரு. மா கிட்ட வாயை திறக்க சொல்லி போஷன் ஊத்தி விடுவான். ஃபுல்லா ஹீல் ஆகிறத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஜின்வு எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டு ஹண்டர் சாக்கு ஊத்துவான். ஒர்க் ஆயிருக்காது. மா இதனால ஒர்க் ஆகலன்னு கேட்பாரு. ஜின்வுக்கு நோட்டிபிகேஷன் வரும், அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி, போஷன்ஸ்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. ஜின்வு இது போன தடவை நடந்த போலவே தான் நடக்குது, லைஃப் ஃபோர்ஸ் அதிகமா போச்சுன்னா அது வேலைக்கு ஆகாது, கூடவே இவளோட ஆறா வேற ரொம்ப குறையுதுன்னு திங்க் பண்ணுவான். ஜின்வு இவளோட காயம் ஆறுல, நான் உங்களுக்காக வழியை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், நீங்க தயவு செஞ்சு சீக்கிரம் வெளியே போங்கன்பா. மா சரின்னு பாரு, எறும்பு கூட்டம் இன்னும் ஜாஸ்தி வரும். சாய் அண்ட் பேக் இத்தனை எப்படி சமாளிக்க போறோன்னு கேட்பாரு. ஜின்வு செம கடுப்பாவான். சேர்மன் கோ கான்ஃபரன்ஸ்க்கு வருவாரு. எல்லாரும் சேர்மன் கோங்கிறப்ப ஸ்ட்ரைக் டீம் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சான்னு கேட்பாரு. டெம்பரவரியா ஐலாண்ட்ல இருந்து வர கம்யூனிகேஷன்ஸ் மொத்தமா கட் ஆயிருக்குன்பா. ஃபீமேல் அசிஸ்டன்ட் ஒருத்தி ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் அங்க இருந்து எதுவும் வார்த்தை வரலன்பா. ஒருத்தன் பீப்புள் ஃபைனலா பிராட்காஸ்ட் பாக்குறப்ப கருப்பெரும்பு வந்திருக்குன்பா. கோ நம்ம சிக்னலை சீக்கிரமா ரீஸ்டோர் பண்ணி ஆகணும்பாரு. மெடிக்கல் ரெட்ரிவல் டீம்ஸை உறுதிப்படுத்த சொல்லுவாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் மூவ் பண்ண. எல்லாரும் பரபரப்பா ஓடுவாங்க. சேர்மன் சீட்ல உட்காந்து இப்பதான் என்னோட இந்த வயசான உடம்ப ரொம்ப வெறுக்கிறேன், என்னால முடிஞ்ச சிறு உதவினாவது செய்யணும்னு விரும்புறேன் பாரு. இதை கேட்டு வருத்தப்படுவான். கோ இப்போதைக்கு என்னால வேண்டிக்க மட்டும் தான் முடியும் பாரு. இதுக்கப்புறம் ஜின்வு வீட்டுல காட்டுவாங்க. ஜின்னா டிவியை போட்டு தட்டுவா. சரியான நேரத்துல போய் இப்படி கட் ஆயிட்டியேன்னு. அடிச்சா மட்டும் வேலை செய்யுமான்னு கேட்பாங்க அவங்க அம்மா. நான் போய் என் போன்லயே பாத்துக்கிறேன், அதுலனாவது ஏதாவது அப்டேட்ஸ் வந்திருக்குன்ட்டு கோவமா போவா. ரொம்ப கோவக்காரியா இருக்காங்களேன்பாங்க. ஜப்பான் சேர்மன் ரெஜிக்கு கால் பண்ணி பேசுவாரு. கோட்டோவோட வைட்டல் சிக்னல் கட் ஆனதை பத்தி சொல்லவும், இன்னும் மேற்பட்ட இழப்பீடு நடந்துச்சுன்னா நம்மளோட அடுத்த பேஸுக்கு தான் பெரிய பிரச்சனைன்பான். ரெஜி சரி சார்ன்ட்டு போன கட் பண்ணிடுவான். சேர்மன் செம்ம கடுப்புல இருப்பான் கோட்டோ மேல. லூசு பைய போய் செத்துட்டானேன்னு. என்னதான் அந்த ஐலாண்ட்ல நடக்குதோன்னு கத்துவான். ஜின்வுவை காட்டுவாங்க. ஈக்ரிஸும் இன்னும் நல்லா சண்டை போடுறாங்கன்னு திங்க் பண்ணிட்டு ஃபுட் சோல்ஜர்ஸ் சரியா இல்ல, அதாங்க டிஸ்அட்வான்டேஜாவே இருக்கு, நம்பர்ஸ் அதிகப்படுத்தணும்ட்டு ஆன்ஸை பார்ப்பான். ஆனா இத்தனை பேர்த்தோட பார்வையில் எப்படி பண்றதுன்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பிளான் மாறிடுச்சு. இப்ப நான் ஒரு அக்ரெசிவான ஸ்ட்ராட்டஜிக்கு வரப்போறேன். அங்க இருக்க மேஜிக்கு பின்னால போய் நீங்க நினைக்குங்க, மத்த ஷேடோஸ் எறும்புகளை பாத்துக்குன்பான். ஷேடோஸையும் தாண்டி வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ண பாத்துக்கங்கன்பான். சாயன்லிம் நாங்க பாத்துக்கிறோம்பாங்க. ஜின்வு முன்னால நடந்து போய் இப்ப நான் பண்ண போறதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்ட்டு கீழே இருக்க எறும்புகளை பார்ப்பான். சாய் என்ன பண்ண போறான்ட்டு ஷாக்ல இருக்கப்ப கருப்பு எறும்புங்க வந்திருக்கும். அந்த இன்டென்சிஃபைங்கான ஆரா எல்லாத்தோட பேக் போனையும் சில் பண்ற அளவுக்கு இருக்கும். பேக் இது என்ன அதுக்குள்ள வந்துருச்சு, கோட்டோவையே இவ்வளவு சீக்கிரமா தோக்கடிச்சிட்டு வந்துருச்சான்பா. பிளாக் அண்ட் பயங்கரமா கத்தும். வெளியே எந்தவன் ராஜா கிடையாது, இங்க ராஜான்னு அழைக்கப்படுற எவனாவது இருக்கானான்னு கேட்கும். ஜின்வு கோட்டோ கூட சென்ஸ் பண்ண ஷேடோவை சென்ஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் இதுதானான்னு சொல்லி யோசிச்சுட்டு முன்னால போவான். லிம்மன் மா இருடான்பாங்க. ஜின்வு அவனோட ஆராவை வெளிப்படுத்திட்டு முன்னால போவான். தகச்சு போய் பார்ப்பாங்க மத்த ஹண்டர்ஸ். கருப்பெரும்பு நீதான் மனுஷங்களோட ராஜாவான்னு கேட்கும். ஜின்வு சிரிச்சுட்டு என்ன எறும்பெல்லாம் பேசுதுன்பா. கருப்பெரும்பு அதீத ஆரா இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமா கத்தும் ஜின்வுவை பயமுறுத்தி பார்க்க. ஜின்வு நீ வெறும் பூச்சிதான்பா. பேக்கன் சாய் ஹண்டர் சங்குக்கு இது ரொம்ப அதிகம்பாங்க. கேமராமேனுக்கு சிக்னல் கிடைச்சிரும். பிராட்காஸ்ட் டீம் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க, என்னடா அதுன்னு. டைரக்டர் தொடர்ந்து பிராட்காஸ்ட் பண்ண சொல்லுவான். சார் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அப்புறம் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாதுன்பா. டைரக்டர் ஆல்ரெடி கட் ஆயிருக்கு, இதை விட மோசமா போறக்கல சுச்சுவேஷன் கிடையாது, இப்பவே செய்யுங்கன்னு ஆர்டர் கொடுப்பாரு. டைரக்டர் மனசுக்குள்ள எங்க ஃபியூச்சர் அப்புறம் இந்த பேட்டில் எல்லாம் இந்த மனுஷனை பொறுத்துதான் இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஜின்வு கருப்பெரும்பு அப்புறம் அதோட படைக்கு முன்னால தனியால நிப்பான். இந்த லைவ்ல பாக்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஜின்னா சும்மா வெளியே
போறேன்ட்டு இங்கேயா போயிருக்கான்ட்டு கத்துவா. ஹண்டர்ஸ் அங்க பார்த்த உடனே சேர்மேன் கோக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகும். அவன் எப்படி ஐலாண்டுக்கு போனான்னு கேட்பான். கோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, அவன் மேல நம்பிக்கை வைக்கலான்னு பாரு. கருப்பெரும்பு ஜின்வு வாயிலே ஒரு பஞ்ச் வைக்கும். சாய் மேட்ச் டைப்ல இருந்துட்டு எதுக்கு அவ்வளவு பக்கத்துல போய் நிக்கிறான்னு கத்துவான். பேக் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டான் போல இருக்குன்பா. கருப்பெரும்பு நீ பலவீனமா இருக்க, ராஜாவா நீ இருக்க முடியாதுங்க. ஜின்வுவோட தலை மட்டும் தான் அசைஞ்சிருக்கும். பிளட் வரும். துப்பிட்டு ஜின்வு அவனோட பஞ்சஸ் வைப்பான். நில குழஞ்சு போய் நிக்கும் கருப்பெரும்பு. சாயன் பேக் கிட்ட அவன் நிஜமாலுமே மேஜிக் டைப் தானான்னு கேட்பான். பேக் இவன் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் என்னால எதையும் யோகிச்சு சொல்ல முடியலன்னு பாரு. ஜின்வு மனசுக்குள்ள இது நல்லா டியூரபிளா இருக்கு, இதோட எக்ஸோஸ்கெலட்டனாலயா இருக்குமோன்னு திங்க் பண்ணுவான். கருப்பெரும்பு பஞ்ச் வைக்கும். ஜின்வு தடுத்துட்டு வயிற்றிலே ஒரு பஞ்ச் வைப்பான். திரும்ப அது பஞ்ச் பண்ணும். ஜின்வு திரும்ப பஞ்ச் வைப்பான். தரையெல்லாம் பொழக்கும். எல்லாம் பார்த்த கேமராமேன் நான் ஜஸ்ட் வெறும் ஏ ரேங்க் தான், பயமுறுத்தும்படியான பவர் மீட் பண்றாங்க, என்னால ஜஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட்ல நிக்க தான் முடியும்னு திங்க் பண்ணுவான். பேட்டில் இருந்து வெளியேற சக்தியே என்ன பாஸ் அவுட் பண்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணுவான். ஜின்வு கூட ஃபைட் பண்ற கருப்பெரும்பு இது என்ன பின்தங்க வைக்குதான்னு யோசிக்கும். ஜின்வு வயிற்றுல பஞ்ச் வைக்கவும் ரொம்ப தூரம் பின்னால போய் விழுகும். கருப்பெரும்பு இதை என்னால நம்ப முடியல, எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு சக்தியா இருக்க முடியும்னு தாக்க வரும். ஜின்வுவோட டியூரபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். குனிஞ்சு எறும்பு வாயிலே ஒரு பஞ்ச் வைப்பான். ரத்தம் தெரிக்கும். பார்த்தா திடீர்னு ஜின்வுவோட கண்ணம் கிழிஞ்சிருக்கும். பாய்சன் ஊடுருவும். எறும்பு இங்க நாங்க மரைனை சுத்தி இருக்கோம்ல, அதோட டாக்ஸின்ஸ் தான் இது உன்னோட மூவ்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுன்ட்டு ஃபைனல் ப்ளோ வைக்கும். எல்லா ஹண்டர்ஸும் வாய் பொளந்திருப்பாங்க. ஸ்கிரீன் அப்படியே பிளாக் அவுட் ஆயிரும். ஜப்பான் சேர்மேனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 10 பேர் கொண்ட டீம் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, 7 பேர் கில்லிங் ஆக்ஷன்ல போயிருக்கனால சேர்மேன் மனசே இல்லாம பாதிக்கு மேற்பட்டவங்க செத்து போயிருக்காங்கன்னு கத்துவான். ரெஜி கால்டடாரால ஒரு பவர்ஃபுல் மேஜிக் சென்ஸ் பண்ண முடியுது. அப்புறம் அதான் கோட்டோவை கொண்டிருக்குமா இருக்கும்பா. சேர்மேன் கோட்டோ கூட சண்டை போட்டு அது எப்படி உயிரோட போச்சு, அதுவும் திரும்ப அது கூட்டுக்கு ஏன்னு கத்துவான். ரெஜி அதை தெளிவா சொல்ல முடியாது. ஒன்னு அதோட அப்ஜெக்டிவ், அதோட கூட்டுக்கு போய் அதோட காயங்களை ஆத்திக்கிறக்கா இருக்கும்பா. சேர்மேன் இப்ப கூட வில்லத்தனமா எப்படியும் அந்த எறும்புனால கோட்டோவையே சமாளிக்க முடிஞ்சிருக்குனா ஜப்பான் ஹண்டர்ஸ்ல ஏமாத்திரம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு தீவனம் போலதான். எப்படி பார்த்தாலும் விக்டரி ரேட் நமக்கு தான் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு உயிர் பழச்சவங்களை ரெக்கவர் பண்ணுங்கன்னு கத்துவான். ரெஜி சேர்மனோட ஆர்டர்ஸ் பத்தி சொல்லுவான். சீக்கிட்ட இருக்க செகண்ட் ஸ்ட்ரைக் டைம் வந்ததும் மிச்சம் இருக்க 3 பேர்த்த ரெக்கவர் பண்ண சொல்லி சாப்பர் வந்துரும், நீங்க கிளம்பி வந்துருங்க, இதுதான் சேர்மனோட ஆர்டர்ன்பா. ஃபீமேல் ஹண்டர் பிளான் 9க்கு போக சொல்றாங்கன்பா. பிளாங்க் ஹண்டர் மீட் பண்ணிருப்பான் இல்லையா, அவன் ரொம்ப பயந்து தகச்சு போயிருப்பான். இதை நம்ம அப்படியே விட்டுட்டு போனா அது நம்மளை தேடி வந்து கொள்ளாதான்ட்டு பயப்படுவான். ஃபீமேல் ஹண்டர் இப்படி பேனிக் அட்டாக் ஆயிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல, சொன்ன ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணலான்பா. பார்த்தா சாப்பர் வந்திருக்கும். சங் ஜின்வுக்கு ஃபைனல் ப்ளோ வைக்க வந்திருக்கும் இல்லையா பிளாக் ஹண்ட். தலைவன் அதோட கையை பிடிச்சி தடுத்திருப்பான். கூடவே வயித்துல ஒரு பஞ்ச் வைப்பான் பாருங்க, தெரிச்சு போய் விழுகும். சாய் அவன் பாய்சனால அட்டாக் பண்ணப்பட்டிருந்தான்ல, அவன் ஓகேவா என்னன்னு கேட்பான். பேக் சிரிச்சுட்டு இந்த பாயிண்ட்ல சங்க பத்தி நீ எது சொன்னாலும் சர்ப்ரைஸாக ஒன்னும் இல்லைன்பா. ஜின்வு இதுக்கு தான் பின் வாங்கிட்டு இருந்தியாடா, ஒரு சீக்ரெட் வெப்பனை வச்சிருந்தனாலன்னு கேட்பான். தலைவன் உடம்புல டாக்ஸின் வந்தாலே அதை டிடாக்ஸ் பண்ண முடியாது சிஸ்டம் தன போல, அதான் இங்க நடந்திருக்கும். ஜின்வு என்னால அதோட ஆங்ஸைட்டியை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு வேளை என்னோட பெர்செப்ஷன் காரணமா இருக்கலான்ட்டு சாவை பாப்பான். அவளோட இடது கை பாத்தீங்கன்னா பாதி சதை இல்லாம இருப்பா. கூடவே வயிற்றுலயும் ஃபிளஷ் பாதி இருக்காது. எனக்கு அதிக நேரம் இல்லைன்னு யோசிப்பான் ஜின்வு. இதோட ஆட்டத்தை முடிச்சானும் ஓடி போய் கிக் பண்ணுவான். எஸ்கேப் ஆயிருக்கும். கருப்பெரும்பு பாய்சனும் வேலைக்காகாது, ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றதும் வேலைக்காகாதுன்ட்டு அதோட அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகும். ஜின்வு அரக்கரசனோட டேகர் எடுப்பான். இதுக்கப்புறம் ஃபைட் இன்னும் இன்டென்சிஃபை ஆகும். சராமரியா தாக்கிப்பாங்க. கருப்பெரும்பு ஐஸ் மேஜிக்லாம் யூஸ் பண்ணும். டாச் பண்ணிட்டு அதுக்கு இணைய சண்டை போடுவான். கருப்பெரும்பு மனசுக்குள்ள வேணா என்னோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா வரான், நான் இன்னும் ஃபாஸ்ட் ஆகணும்ட்டு எப்படி இவனால மட்டும் எவ்வளவு முடியுதுன்னு சொல்லி யோசிக்கும். 2 பேரும் இதுக்கப்புறம் ஃபைட் பண்ணிக்குவாங்க பாருங்க. ரொம்ப ஸ்பீடா இருக்கும். யாருனாலே அதை விட்னஸ் பண்ண முடியாது. ஜின்வு டேகரை தூக்கி போட்டு பயங்கரமா பஞ்ச் வைப்பான். அது கைக்கு வரப்ப ஒரு லிம்ப் கட் பண்ணிட்டு வச்ச ஃபோர்ஸ்ஃபுல் பஞ்சஸ் ரியாக்ட் ஆகும். கருப்பெரும்பு திரும்ப ஃபுல் ஃபோர்ஸோட அட்டாக் பண்ண வரும். அதோட ஷார்ப்பான விரல்கள் ஜின்வுவோட கண்ணு கிட்ட வந்திருக்கும். இந்த இடத்துல சிஸ்டம் ஃபேட்டல் மியூட்டிலேஷன் கொடுக்கும். இறுதி தாக்குதலோட பவர் அதிகப்படுத்திருக்கும். ஜின்வு கண்டதுனமா வெட்டி இருப்பான். ரீஜெனரேட் ஆகும். ஆனா இது எப்படின்னு சொல்லி யோசிக்கும் கருப்பெரும்பு. திரும்ப ஜின்வு வெட்டுவான். ரீஜெனரேட் ஆகுதான்னு யோசிக்கிறப்ப கருப்பெரும்பு முன்னால ஐஸ் வர வச்சு தப்பிக்க பார்க்கும். இங்க என்ன நடக்குதுன்னு ஜின்வுவை கண்டு பயந்து ஓடும். அதையும் ஜின்வு உடைச்சிட்டு வருவான். இங்க என்னதான் நடக்குதுன்னு திரும்ப விங்க ரீஜெனரேட் பண்ணி தப்பிச்சு ஓடும். ஜின்வு ரேஜ் குறையாம செம்ம வேகமா விரட்டிட்டு வருவான். கருப்பெரும்பு மேல எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்ப அதுக்கும் மேல போய் அப்படியே ஸ்பின் பண்ணிட்டே வந்து வெட்டுவான். அங்க அவன் வச்ச ஸ்லாஷஸ் இவ்வளவுதான்ங்கிற அந்த கவுண்ட் கூட சொல்ல முடியாது. உடம்பு மட்டும் மிஞ்சி போன மாதிரி இருக்கும். கருப்பெரும்பு ஒரு மனுஷனா உன்னால இது எப்படி பண்ண முடியுதுன்ட்டு அதோட ஆர்மிஸை ஃபைட் பண்ண வைக்கும். ஜின்வு அவனோட ஆர்மி எழுப்பி விட்டுருவான். அது மொத்தத்தையும் சூறையாடுறத பார்த்துட்டு கருப்பெரும்புக்கு மனசே இருக்காது. இது எப்படி சாத்தியம், நான் ஸ்ட்ராங்கஸ்டா தானே பிறந்தேன், இருக்கிறதெல்லாம் முழுங்கி இன்னும் ஸ்ட்ராங்கா தானே ஆயிட்டு இருந்தேன், நான் தானே கிங்கா இருந்திருக்கணும், ஆனா இருந்தாலும்ட்டு அதோட கால்களை ரீஜெனரேட் பண்ணி எந்திரிச்சு நிக்கிறப்ப ஜின்வு எதிரில் வந்து நிப்பான். ஜின்வு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு அதோட விங்ஸை ரீஜெனரேட் பண்ணி தப்பிச்சு ஓட பார்க்கும். நம்ம தூரம் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தாலும் ஜின்வுக்கு தான் தொடாமையை கண்ட்ரோல் பண்ற கிராவிட்டி எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி புல் பண்ணிடுவான். ஜின்வுவோட காலடியில கிடக்கும். இப்போ கூட மரண பீதியில பயந்து ஓடும். அப்படியே தவழ்ந்துட்டு சீக்கிரம் அது ஓடும். ஜின்வு விரட்டிட்டு வந்து சராமரியா வெட்டுவான். ஜின்வு பிளாக் ஹேண்ட கொண்டு லெவலப் ஆயிருப்பான். அவனை பார்த்த எறும்புகள் அப்படியே பதறி பயந்து ஓடும். அதுக்கு பயந்து ஓடுதான்னு கேட்பான். பேக் அதுகளால வேற என்ன பண்ண முடியும்னு கேட்பான். லிம் நம்ம ஜெயிச்சிட்டமான்னு கேட்பான். சாவோட ஆரா குறையுதுல பேக் கூப்பிடுவான் ஹண்டர் சங்கன்னு. அவளோட ஆராவை ஃபீல் பண்ணிட்டு செம்ம கடுப்புல இருப்பான் சங். பேக் சீக்கிரமா அவளை டாக்டர் கிட்ட காட்டணும்பான். சாய் வெளியே ரெக்கவரி ஹெலிகாப்டர் இருக்கும், அவங்கள வச்சு பாத்துக்கலான்பா. ஜின்வு அவ்வளவு நேரம் தாங்குவாளான்னு எனக்கு தெரியலன்பா. லிம் அப்படின்னா நம்ம இங்கே இருந்துறாதான்னு கேட்பான். எலிக்சர் ஆஃப் லைஃப் கொடுத்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவான். போர்ஷன்ஸ் தான் வேலைக்கு ஆகலைன்னு சொல்லும் போது இல்ல இந்த போர்ஷனை நான் ட்ரை பண்ணலேன்பா. ஜின்வு மனசுக்குள்ள இதான் அம்மா
அம்மாவோட எட்டர்னல் ஸ்லீப்பையே கியூர் பண்ணுச்சு. இதான் கடைசி நம்பிக்கைன்னு யோசிப்பான். அதுவும் வேலைக்கா இருக்காது. ப்ராஜெக்டோட கண்டிஷன் ட்ரக்கால கவர் பண்ணப்படல, அதனால பிரயோஜனம் இல்லைன்னு வரும். இதுவும் வேலைக்காகலன்னு ஒன்ன பொசிஷன்ஸும் வேலைக்காகல, சீக்கிரமாவும் இங்க இருந்து போக முடியாது, ஷேடோ எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது, என்னால வேற என்னதான் பண்ண முடியும்ட்டு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு ஜின்வு திரும்புவான்.